ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் சிஆர்இ 2024 வந்து நம்ம எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்ட்டு அதோட ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணாதவங்களுக்கு சரி, செக் பண்ணவங்களுக்கும் சரி 2 பேருக்குமே வந்து அஃபிஷியலாக வந்து மெயில் அனுப்பியிருப்பாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் சிஆர்இலேருந்து அஃபிஷியலாக இந்த மாதிரி வந்து மெயில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மெயில் வந்திருக்க லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக அஃபிஷியல் இந்த வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் வந்து நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சிஆர்இ அப்ளை பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துட்டேன். ஸோ உங்களை இந்த மாதிரி வரும். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதையும் காட்டுறேன் நான். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி ப்ராசஸ். இது வந்து நம்ம அந்த எய்ம்ஸ் சிஆர்இ 2024 வந்து அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். லாகின் கேட்டிருக்கோம். இந்த லாகினில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். லாகின் ஆகிட்டு உங்களோட ஐடி வரும். அதாவது இந்த எய்ம்ஸ் அப்ளை பண்ணதும் உங்களோட ரிஜிஸ்டர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடி வரும். அது கீழே வந்து உங்களது வந்து அக்செப்டட்னா வந்து க்ரீன் கலரில் வரும், இல்லை ஃபெயில்டு ரிஜெக்டட்னா வந்து ரெட் கலரில் வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ராசஸ். ஸோ இதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அண்ட் தென் இன்றைக்கி வராதவங்க, அதாவது என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ட்ரை பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து காட்டாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து ஒன்றா ட்ரை பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை விடிய காலைல ஏர்லி மார்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து யாரும் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமை வந்து யூஸ்வலாக செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைம் வந்து சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் தென் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ இல்லை லோட் ஆகிட்டுருக்கு, ஸோ இந்த ரிஜெக்டட் அப்படின்ட்டு வந்து நீங்களாக வந்து கன்சிடர் பண்ணிடாதீங்க. அவங்களா ஃபெயில்டுனா தான் நீங்கள் வந்து வேலிடாக எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இதுலேயும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து அதுக்கேற்ற நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்னென்ட்டு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் எதுனா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எய்ம்ஸ் அந்த அஃபிஷியல் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அந்த இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 2 நாளாக ஆனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்து சர்வர் கொஞ்சம் 2 நாளைக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து லேக் கணக்கில் கூட அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து சர்வர் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் வந்து சொல்லுங்கள், இதுமாரி வந்திருக்கு, செக் பண்ணுங்கள், உங்களோட அப்ளிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு வந்து கேளுங்க. கேட்டுட்டு நீங்களும் வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.